இன்றைக்கு நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் தந்திருக்கக்கூடிய கடிதத்திலே 15 குழுக்களை எக்ஸ்ட்ரா அமைச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் 5 குழு தான் இருந்துச்சு. 5 குழுக்களை வைத்துத்தான் நடந்தது என்ன என்று சொல்லி அங்க முழுமையாக விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைய தினத்திலிருந்து எக்ஸ்ட்ரா 15 குழுக்களை அமைத்து மொத்தம் 20 குழுக்களை நாங்கள் விசாரணைக்கு வைத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இதிலே நடந்த அசம்பாவிதங்களோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் உடனடியாக கைது செய்வோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிக்கு 1-2 வாரங்கள் தான் காலக்கெடு. அவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு சில வாரங்களில் கைது செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில வாரங்களில் கைது செய்யப்படாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் எத்தனை தடை வந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் இந்த சமூகத்திற்காக அடுத்த கட்டத்திற்கு நகர இருக்கிறோம். என்ன நடந்தாலும் இவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாஅத் சார்பாக வாழ்வுரிமை போராட்டம் நடத்தப்பட்டே தீரும். சர்வதேசத்துக்கு செய்து போய் சேர்க்க வைத்தே தீர்வோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர்கள் நேரடியாக எழுத்து மூலம் ஜமாத்துக்கு கடிதம் எழுத்துல கேட்டிருந்தோம். உங்க வார்த்தையை நாங்கள் நம்ப முடியல, எழுத்துல எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருந்தோம். எழுத்துல தந்ததற்கிணங்க நாளை நடக்கவிருந்த ஜமாத்துடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம். நாங்க வித்ட்ரா பண்ணல, வாபஸ் வாங்கி முடிவுக்கு கொண்டு வரல, தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் வைத்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் உடனடியாக அடுத்த கட்ட நகர்வுகளை